நாம யாரு, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நாம தகுதியானவங்களா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு கதை மூலமா நம்ம இதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். உங்களுடன் இணைந்திருப்பது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா. ஒரு நாட்டோட ராஜா தன்னோட அமைச்சரை அழைச்சிட்டு மாலை நேரத்துல நடைபயிற்சிக்கு போறாரு. அப்படி அவர் நடைபயிற்சி போயிட்டு இருக்கும் போது ஒரு வேலியில ஒரு கொடி பரவி இருக்கு. அந்த கொடியில ஒரு வெள்ளரி பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ராஜாவோ தன்னோட மந்திரி கிட்ட அந்த வெள்ளரி பிஞ்சை பறிச்சுட்டு வா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பக்கத்துல இருந்த கண்ணு தெரியாத ஒருத்தன், ராஜா அதை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா வாந்தி தான் வரும், அது வெள்ளரி பிஞ்சே கிடையாது, அதோட பேரு கும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ராஜாவோ கண்ணு தெரியாத இவருக்கு என்ன தெரிய போகுது, அது பார்க்க வெள்ளரி பிஞ்சு போல தானே இருக்கு. இப்ப திரும்பவும் மந்திரியை பார்த்தா ராஜாவோ அந்த காயை போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த காயை போய் மந்திரி பறிச்சுட்டு வரான். இப்ப ராஜாவோ அந்த மந்திரியை வச்சே சோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த காயை சாப்பிட சொல்றாரு. அந்த காயை மந்திரியும் வேற வழி இல்லாம சாப்பிட்றான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மந்திரிக்கு கொமட்டிட்டு வாந்தி வருது. அதை பார்த்த ராஜாவோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கூடங்கிட்டே கேட்கிறான். அதுக்கு அந்த கூடனும் அந்த கொடி பக்கத்திலே இன்னொரு கை போன்ற அமைப்புடைய இன்னொரு இலை இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கையில கசக்கி அதை வாயில போடுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அதே போல செய்யறாங்க. மந்திரிக்கு இப்ப வாந்தியும் நின்றுச்சு. அதை பார்த்த அரசனும் பிரமித்து போய் அந்த கூடங்கிட்டே, உனக்கு தான் கண்ணு தெரியாது, உனக்கு எப்படி இந்த வைத்தியம் தெரியும், அதுவும் அந்த வைத்தியத்துக்கான இலை இங்கதான் இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு அரசன். அதை கேட்ட கூடனும், இந்த நாட்டுல எப்பவுமே பசியும் பட்டினியுமா தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒரு வெள்ளரி பிஞ்சு இங்க தொங்கிட்டு இருந்தா யாராவது விடுவாங்களா அப்படின்னு கேட்டானா அந்த குருடன். அதே போலதான் இயற்கையும் ஏதாவது ஒரு நோய் தரக்கூடிய காய படைச்சிருந்தா கடவுளும் அதற்கான மருந்த அது பக்கத்திலேயே வைப்பாரு அப்படின்னு சொன்னானா குருடன். அவனோட பதில கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அரசரும் ஒரு முத்திரையை அவங்கிட்ட கொடுத்து, அரண்மனையோட கிழக்கு வாசல் பக்கம் போ, அங்க காலை உணவு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் அரசன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அரசன் கிட்ட ஒரு வைர வியாபாரி வரான். அரசே, என்கிட்ட நிறைய வைரம் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அந்த அரசனை பார்த்து கேட்கிறான். அரசனுக்கும் அந்த வியாபாரி வச்சிருந்த வைரத்துல எது உண்மையான வைரம் எது போலியான வைரம் அப்படின்னு தெரியல. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சுத்தியும் இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்த்தான். ஆனா யாருக்குமே எது உண்மையான வைரம் எது போலியான வைரம் அப்படின்னு தெரியல. அரசனுக்கு இப்பதான் அந்த கண்ணு தெரியாத நபரோட ஞாபகம் வந்தது. அந்த கண்ணு தெரியாத நபரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி காவலர்களை அனுப்புறான். காவலர்களும் அந்த கண்ணு தெரியாத நபரை அழைச்சிட்டு வராங்க. கண்ணு தெரியாத நபரை பார்த்த அரசனும், இந்த வைரத்துல எந்த வைரம் உண்மை எது போலி அப்படின்னு தெரியல, நீ தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கறாரு. அந்த வைரங்களை வாங்கின கண்ணு தெரியாதவனும் மதிய நேர வெயில்ல அந்த வைரங்களை காய வைக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த வெயில்ல காய வச்சுட்டு இப்ப அரசங்கிட்ட போன அந்த கூடனும் அந்த வைரத்தை இதெல்லாம் வைரம் இதெல்லாம் கண்ணாடி அப்படின்னு 2 பாகமா பிரிச்சு அரசனோட கையில கொடுக்கறான். இப்ப அந்த வியாபாரியும் தெரியாமல் நடந்து விட்டது, வைரத்தை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இனாமா அந்த வைரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அரசனும் அந்த அரசவையில் இருக்கும் ஞானிகளுக்கும் மேதைகளுக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த கூடனை பார்த்து கேட்கிறாரு. இப்ப அந்த கூடன் சொன்னானா, அரசே, வைரம் வெயில்ல சூடாகாது, கண்ணாடி தான் வெயில்ல சூடாகும், அதனாலதான் நான் வைரத்தையும் கண்ணாடியும் பிரிச்செடுத்தேன் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்ட அரசனும் சந்தோஷப்பட்டு ஒரு முத்திரையை எடுத்து அந்த கூடனோட கையில கொடுத்து, அரண்மனையோட மேற்கு வாசல் பக்கம் போ, அங்க மதிய உணவு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை கொடுத்தானா. கொஞ்ச நாள்லயே அரசரோட மகனுக்கு வரம் தேட ஆரம்பிச்சாராம் அந்த அரசன். அந்த நாட்டோட பக்கத்து நாட்டுல இருந்த அரசர்கள் எல்லாம் தன்னோட மகளை அந்த இளவரசனுக்கு கொடுக்க தயாரா இருந்தாங்களாம். இப்ப அரசனுக்கும் எந்த நாட்டு இளவரசிய தன்னோட மருமகளா ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்ததாம். இப்ப திரும்பவும் கூடனோட ஞாபகம் வந்து காவலர்களை விட்டு கூடனை அழைச்சிட்டு வர சொல்றாரு. இப்ப அந்த கண்ணு தெரியாதவனும் அரண்மனைக்கு வரான். அவங்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லி எந்த நாட்டு இளவரசிய தன்னோட மருமகளா ஏத்துக்கிறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த கூடனும் பக்கத்து நாட்டு இளவரசிய விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு இளவரசிய மருமகளா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். அரசனும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த கூட்டம் கிட்டேயே கேட்டானா.
இப்ப அந்த கண்ணு தெரியாதவன் சொன்னானா, அந்த நாட்டோட இளவரசிய நீ மருமகளா ஏத்துக்கிட்டேனா அந்த நாட்டோட மன்னன் உனக்கு சம்மந்தி ஆயிடுவான். இப்ப உன்னோட பக்கத்து நாட்டு அரசன் உங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருப்பான். இப்ப பக்கத்து நாட்டு அரசன் தன்னோட எல்லைய விரிவுபடுத்தணும் அப்படின்னு போர் செய்ய விரும்புனா 2 பக்கமும் அடிவிலும். அதற்கு பயந்தே அவன் போர் செய்ய மாட்டான், அமைதியாக இருப்பான், உனக்கு எல்லை பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னானா அந்த குருடன். இதை கேட்ட அரசனும் திரும்பவும் மகிழ்ச்சியோட ஒரு முத்திரையை எடுத்து அந்த குருடன் கையில கொடுக்கறான். இப்ப அரண்மனையோட தெற்கு வாசல் பக்கமா போ, இரவு நேர விருந்து அங்க தயார் நிலையில இருக்கும், நீ அங்க சாப்பிட்டு போ அப்படின்னு ஒரு முத்திரையை கொடுத்து அனுப்புறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அரசன் அந்த கண்ணு தெரியாதவனை தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வருமாறு சொன்னார். இப்ப அந்த கண்ணு தெரியாதவனும் அந்த ஆலோசனை அறைக்கு போறான். அவங்கிட்ட அரசன் கேக்குறாரு, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல உண்மை இருந்தா அத காரண காரியத்தோட என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான் அரசன். இந்த நாட்டுல இருக்கிற சில பேரு அரசன் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவனா இருப்பான் போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்களோட இந்த பேச்சு எனக்கு மிகவும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. இதற்கான காரணத்தை உனக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான் அந்த குருடன் கிட்ட. அந்த குருடனும் அதற்கான பதில எதுவுமே தரல, சிறு புன்னகையோட அமைதி காக்குறான். அரசன் திரும்ப திரும்ப கேட்கிறான், அப்பவும் அதற்கான பதில சொல்ல மறுக்கிறான். அரசன் வலுக்கட்டாயமா கேட்ட பின்புதான், நீங்க இப்படி வலுக்கட்டாயமா கேட்கறதால நான் சொல்றேன், நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்றான் அரசன் கிட்ட. அரசனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னை பார்த்தா பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் என்று சொல்கிறாய் அப்படின்னு கேட்கிறான் அரசன். ஆமாம் அரசே, நான் உங்களை பார்த்துதான் சொல்கிறேன், கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறான் அந்த குருடன். எதை வைத்து அப்படி சொல்கிறாய் அப்படின்னு கேட்கிறான் அரசன். அரசே, குமட்டிக்காயை பற்றி நான் சொன்ன போது நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு கொடுத்த பரிசு காலை உணவு. இதை வேறு ஒரு அரசனாக இருந்திருந்தால் கையில் உள்ள மோதிரத்தை பரிசீலித்திருப்பார். கோடிக்கணக்கில் லாபம் பெற வைத்த வைரத்தை கண்டுபிடித்து கொடுத்த போது நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசு மதிய உணவு. இதை வேறொரு அரசனாக இருந்திருந்தால் தன்னுடைய கழுத்தில் உள்ள வைர மாலையை கலட்டி கொடுத்திருப்பான். ஒரு ராஜ்யமே உங்களை விட்டு போகாதவாறு காத்து கொடுத்த எனக்கு நீங்கள் கொடுத்தது இரவு உணவு. இதுவே வேற ஒரு அரசனாக இருந்திருந்தால் எனக்கு ஒரு குறுநிலத்தையே பரிசாக அளித்திருப்பான். உங்களுக்கு உணவை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெரிதாக தோன்றவில்லை, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றான் அந்த குருடன். அதை கேட்ட அரசனும் தலை குனிஞ்சு நிக்கிறான். ஆமாங்க, சில பேர் இந்த அரசனை போலதான், எத்தனைதான் பணம் பொருள் பதவி அப்படின்னு இருந்தாலும் தன்னோட எண்ணங்களை குறுக்கியே வச்சுட்டு அவங்களோட இடத்துல இருந்து தரம் தாழ்ந்து வந்துடுறாங்க. நாம எந்த இடத்துல இருக்கோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணத்தையும் செயலையும் வைக்கும் போதுதான் அதற்கான மதிப்பு நம்மளை தேடி வரும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியா நீங்க பார்த்து ரசிக்க முடியும். அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.